அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எமரால்ட் ட்ரையாங்கிள் இஸ் அ பவுண்டரி டிஸ்பியூட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எமரால்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லாவோஸ், கம்போடியா அண்ட் தாய்லாந்து இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி டிஸ்பியூட். ஓகேவா? ஸோ அத தான் நம்ம இங்க பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு, கோலாபுரி செப்பல் இஸ் ஃபேமஸ் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோலாபுரி செப்பல். கோலாபுரி அப்படிங்கிறது நமக்கு மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ இந்த கோலாபுரி ரீஜியன்லேருந்து வரக்கூடிய செப்பல்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபேமஸ் தான். ஓகேவா? கோலாபுரி செப்பல்ஸ் அப்படிங்கிறது அதுவே தனி பிராண்ட். ஒரு ஜிஐ டேக் மாரி அதுவே. ஓகேவா? ஸோ கோலாபுரி செப்பல்ஸ் அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆ பிரிட்டிலா இருக்கும். சரியா? அடுத்தது, ரிசர்ச்சர்ஸ் ஹாஸ் சீக்வென்ஸ்ட் a whole genome of person belonging to ancient civilization. He belonged to which civilization அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஜான் மூர்ஸ் யுனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெர்சனோட டிஎன்ஏ, ஒரு ஏன்ஷியன்ட் பெர்சனோட டிஎன்ஏவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஜீனோம கம்ப்ளீட்டா சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஜீனோம் சீக்வென்சிங் மூலியமா உங்களுக்கு என்னலாம் தெரிஞ்சிருக்குன்னா, அவரோட ஹைட் என்ன? அவரோட ஏஜ் என்ன? எவ்வளோ அ அ ஐ மீன் அவரோட ஸ்கின் டோன் வந்து எப்படி இருந்துச்சு? அவரு எந்த ரீஜியன சேர்ந்தவராக இருப்பாரு? அவரோட ஜெனடிக் மேக்கப் வச்சு அவர் இந்த ரீஜியன சேர்ந்தவரா தான் இருக்கணும். அப்படிங்கிறது முதற்கொண்டு கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எந்த சிவிலைசேஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜிப்ஷியன் சிவிலைசேஷன். அங்க இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஸ்கல் ஒண்ணு கிடைச்சிருக்கும். சரிங்களா? அந்த ஸ்கல்லுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரிமைன்ஸ பேஸ் பண்ணி இவங்க இத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோவிங் கண்ட்ரி ஹாஸ் அவார்டட் இட்ஸ் ஹையஸ்ட் அவார்ட் டூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு அந்த எந்த நாடு அவங்களோட ஹையஸ்ட் அவார்ட் குடுத்திருக்காங்கன்னா, கானா. ஓகேவா? தி ஆஃபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த கானா அப்படிங்கிற அந்த விருத வந்து குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 நாடுகள் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அவங்கவங்க நாடுகளோட ஹையஸ்ட் அவார்ட குடுத்திருக்காங்க. லாஸ்ட்டா, ஜட்ஜஸ் என்குயரி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்ன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1968. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.